சிக்கிய முக்கிய டைரி. இரவு பார்ட்டி நடிகைக்கு 35 லட்சம். தானாக சென்று சிக்கிய உதயநிதி. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற 1000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு தொடர்பாக கடந்த டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீடு, திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு, தொழிலதிபர் ரத்தீஷ் வீடு உட்பட சென்னையில் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 2 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். சோதனை நடைபெற்ற 2 நாட்களும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகனை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாகனின் வீட்டின் அருகே வாட்ஸ்அப் உரையாடல் தொடர்பான காகிதங்கள் கிழிந்த நிலையில் இருந்ததில் தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவருடன் நடந்த உரையாடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. டாஸ்மாக் மேலன் இயக்குனருடன் ரத்தீஷ் தொடர்பில் இருந்ததாகவும், டாஸ்மாக் டெண்டர்களில் அவர் தலையீடு இருந்ததாகவும் அமலாக்கத்துறை விசாரணை தெரிவித்துள்ளது. இதுபோல் திரைப்பட தயாரிப்பாளரும் டான் பிக்சர்ஸின் உரிமையாளருமான ஆகாஷ் பாஸ்கரனும் டாஸ்மாக் விவகாரத்தில் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளார். விக்னேஷ் சிவன் இயக்கிய தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் ஆகாஷ். தொடர்ந்து காத்துவாக்குல 2 காதல், பாவக்கதைகள் ஆகிய படங்களிலும் விக்னேஷ் சிவனின் உதவி இயக்குனராக பணியாற்றினார். தற்போது ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் என்கின்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான படங்களை தயாரிப்பது சர்ச்சையானது. பட தயாரிப்பிற்காக சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் ஈடுபட்டதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அமலாக்கத்துறையினர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் போது பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவரும் ஆஜராகவில்லை. ஆகாஷ் பாஸ்கரன் ஆஜராகாத நிலையில் அவர் எங்கு உள்ளார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் அமலாக்கத்துறை ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் போது சிக்கிய டைரியில் பண பரிமாற்றங்கள் தொடர்பான முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி கடந்த காலகட்டத்தில் அமலாக்கத்துறை சோதனையின் போது நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரை பார்க்க துணை முதலமைச்சர் உதயநிதி கையோடு ஆகாஷ் பாஸ்கரனை உள்ளே அழைத்து சென்ற வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஆகாஷ் பாஸ்கருக்கும் என்ன தொடர்பு? உதயநிதி ஆகாஷ் பாஸ்கரனை தேடி தேடி அழைத்து மருத்துவமனைக்குள் செல்வது எதற்கு என்கிற கேள்வி எழுந்துள்ள நிலையில் மொத்தத்தில் டாஸ்மாக் ஊழல் பணத்தில்தான் டான் பிக்சர்ஸ் இயங்கியதா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் டாஸ்மாக் மெகா ஊழலில் சிக்கியுள்ள ரத்தீஷ் வீட்டில் அடிக்கடி இரவு பார்ட்டி நடக்கும் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான டிராகன் படத்தில் நடித்து பிரபலமான கயடு லோஹர் டாஸ்மாக் ஊழலில் தொடர்புடையவர்கள் நடத்திய பார்ட்டியில் கலந்து கொண்டதாகவும், ஒரு இரவு பார்ட்டியில் விருந்தினராக செல்ல அவர் 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் தின சேவல்